நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டில் நெடுஞ்சாலைத்துறை அரசு ஒப்பந்ததாரர் அலுவலகத்தில் 3வது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது. அலுவலகத்தின் 4 மாடியில் உள்ள ஒவ்வொரு அறையிலும் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அரசு ஒப்பந்ததாரர் அலுவலகத்தில் 3வது நாளாக தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அலுவலகத்தில் 4 மாடிகளில் உள்ள ஒவ்வொரு அறையிலும் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். இந்த சோதனை 3வது நாளா நீடிக்கிறது. கூடுதல் தகவல் என்ன? நிச்சயமாக பூர்ணிமா, நெல்லை மாவட்டம் மகாராஜ நகரில் உள்ள திமுக கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் கடந்த 4ஆம் தேதி அன்று வருமான வரித்துறையினர் சோதனையை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஆவணங்களை மூலமாக நெல்லை மாநகர பகுதியான என்ஜோ காலனியில் உள்ள எஸ்டிசி கல்லூரிக்கு முன்பாக உள்ள நெடுஞ்சாலைத்துறை அரசு ஒப்பந்தக்காரர் RS முருகனுடைய அலுவலகத்தில் தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 4 குழுவினர் அந்த பகுதியில் 14 வருமான வரித்துறையினர் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் தற்போது அங்க சோதனை என்பது நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் 4 மாடியிலும் என்றால் நேற்று கிட்டத்தட்ட 2 குழுவினராக சோதனை செய்த நிலையில் 4 மாடிகளிலும் தற்போது 4 குழுவினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் ஒவ்வொரு அறைகளிலும் நேரடியாக சென்று அங்கு உள்ள ஆவணங்களை எடுத்து சரிபார்க்கும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து அங்கு உள்ள ஆவணங்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஆவணங்களுக்கு ஏற்ப அது சரியாக முறையில் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் தங்கள் வருமான வரித்துறையினர் சோதனையில் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனை என்பது கிட்டத்தட்ட இன்னும் 2 தினங்களுக்கு செல்லலாம் என கூறப்படுகிறது. ஆனால் இன்று காலையிலிருந்தே மிக அதிகமாக 14 பேர் கொண்ட குழுவினர் இன்று காலையிலிருந்து சோதனை நடத்தப்பட்டு வருவதன் மூலமாக அப்பகுதி ஒரு பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளன. தொடர்ந்து அந்த கட்டிடம் அந்த அலுவலகத்து முழுவதுமே துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.